இந்தியாவின் நிலையை பார்த்து நகைக்காதீர்கள் என்பதாகவும் ஹர்ஷ டி சில்வா இவ்வாறு கூறுகிறார். அமெரிக்காவின் தீர்வை பற்றி அதிகம் பேசப்பட்டது. இந்தியாவின் நிலையை பார்த்து நகைக்க வேண்டாம், ஏனெனில் நாம் விழுந்திருந்த போது இந்தியா தான் எமக்கு கை கொடுத்திருந்தது என்பதாக இவ்வாறு ஹர்ஷ டி சில்வா நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலும் பிரதானமாக நேர்காணலில் ஒரு பகுதியை மாத்திரமே ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இலங்கைக்கு 15 முதல் 20% அளவில் வரிச்சலுகை கிடைக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். வீரகேசரிக்கு வழங்கிய முழுமையான நேர்காணலை பாருங்கள். வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். பொருளாதாரம் பற்றி தெரியாதவரிடம் ஜனாதிபதி இதனை குறிப்பிட வேண்டும். இவ்விடயத்தில் எம்முடன் விவாதத்துக்கு எவரும் வந்தால் தரவுகளுடன் உண்மைகளை வெளிப்படுத்துவேன் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இவ்வாறு கூறுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சபையில் சண்டித்தனமான முறையில் உரையாற்றினார் என்றும் எம்மை கேலிக்குள்ளாக்கினார். ஜனாதிபதி எமது பழைய நண்பர் என்பதால் நாங்கள் அவரை நகைப்புக்குள்ளாக்கவில்லை. ஜனாதிபதி பதவிக்கான கௌரவத்தை நாங்கள் அவருக்கு வழங்குவோம். கடன் பெற்றாவது வீதிகளை அபிவிருத்தி செய்வதாகவும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். கடன் பெறுவதற்கு முன்னர் அடிப்படை கொள்கை என்னவென்பதை வெளிப்படுத்துங்கள். இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்யப் போவதில்லை. சூழ்ச்சியாளர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். சூழ்ச்சி தேசிய மக்கள் சக்தியில் உள்ளதா அல்லது மக்கள் விடுதலை முன்னணியில் உள்ளதா என்பதை வெளிப்படுத்துங்கள். பிரதமர் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட முன்மொழிவுகளை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சொல் கூட மறுசீரமைக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்ட நாணயத்தின் நீட்டிக்கப்பட்ட செயற்திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மாற்றமின்றி செயற்படுகிறார். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டையே பொறுப்பேற்றதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இது முற்றிலும் தவறானது. 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது பொருளாதார வளர்ச்சி 5% திரைசேரியின் கையிருப்பு $5 பில்லியன் காணப்பட்டது. அத்துடன் 70% காணப்பட்ட பணவீக்கம் 1% குறைக்கப்பட்டது. ஆகவே பொருளாதார ரீதியில் வீழ்ந்து எழுந்த நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றார். வீழ்ச்சியடைந்த நாட்டையே பொறுப்பேற்றோம் என்றும் பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் குறிப்பிடுங்கள். முடிந்தால் எம்முடன் விவாதத்துக்கு வாருங்கள். தரவுகளுடன் விடயங்களை வெளிப்படுத்துகிறோம். சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளுக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். கடன் பெறும் எல்லை வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆகவே கடன் பெற்ற வீதிகளை அபிவிருத்தி செய்ய முடியாது. வெளிநாட்டு கொள்கை ரீதியிலான கடன் பெற வேண்டுமாயின் ஆசிய அபிவிருத்தி மற்றும் ஜெய்கா நிறுவனங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை பெற பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும். கடன் அல்லது அரசு முதலீடுகள் ஊடாக வேணும். ஆரம்ப செலவுகளை 13% குறைக்க வேண்டும். எண்ணியதை போன்று செலவு செய்ய முடியாது என்பதாக ஹர்ஷ டி சில்வா நேற்றைய தினம் தன்னுடைய பதிலுரையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.